ஹாய்மா, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் இப்போ நான் மார்க் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அப்போ நமக்கு அது தேவை வந்து ஒரு ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸு அல்லது பாடியில் எடுக்கிற டைரக்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் கஸ்டமர் கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து இந்த ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து எப்போவுமே சில பேர் இந்த ப்ளவுஸை டேரெக்டாக இப்படி போட்டு மார்க் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மெத்தடை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த ப்ளவுஸ்லேருந்து டேரெக்டாக அளவு எடுத்து தான் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். ஸோ அதே மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ளவுஸில் எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம், அதாவது மார்பினுடைய சுற்றளவு எடுக்கிறோம். இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் அந்த அளவுகளை நம்ம கரெக்டாக எடுக்கிறோம். 19 வருது இவங்களுக்கு. ஸோ 19 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸினுடைய டோட்டல் லென்த் பார்க்குறோம். ஸோ இந்த ஷோல்டர் போர்ஷன்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஜஸ்ட் லைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. 14 வருது. ஸோ 14 எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த கழுத்தினுடைய அளவு டைரெக்டாக கிடச்சிக்கும். ஸோ இந்த அளவு. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல்னுடைய லென்த் எடுக்க போகிறோம். இந்த ஆம்ஹோல் அதனுடைய மொத்த லென்த் என்ன அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாமா? இந்த ஆம்ஹோல் லென்த் எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எந்த சுருக்கமும் வரக்கூடாது. கை வந்து இப்படி சுருங்கி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதை நீங்கள் கேர் பண்ண வேண்டியதில்லை. இந்த போர்ஷனை எந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது இப்படி சைடாக அப்படி இருக்கக்கூடாது. இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த போர்ஷனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரோட எட்ஜ் போர்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ்னுடைய இந்த எட்ஜ் இது கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக இப்போ பாருங்கள். நான் ஒரு 5/2 வந்து இந்த டேப்பை மடிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 5/4 மடிக்கிறேன், எனக்கு கரெக்டாக வருது. ஸோ இதனுடைய ஆம்ஹோல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5/4. அப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணணும். ஆம்ஹோல் லென்த்து வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்கிறீங்க, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனில் எடுக்கிறீங்க. ஆம்ஹோல் ரவுண்டோட அளவு வந்து பேக் போர்ஷனில் தான் எடுக்கணும். ஓகேவா? ஆம்ஹோல் ரவுண்டுங்கிறது இதையும் அளந்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 7.25 இருக்குது. ஸோ அந்த 7.25 நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்துடலாமா? முதல்ல ஃபுல் லென்த்து 14 எடுத்துருந்தோம் இல்லையா, 14 இன்ச்சஸ். அந்த 14 வந்து இப்போ இங்கேருந்து இதுலேருந்து நான் மார்க் பண்ணுறேன். 14 இன்ச்சு. உங்களுடைய ஃபோல்டு இப்போ எனக்கு 2 ப்ளவுஸ் ஒரே அளவில் இருக்கிறதுனால 2 லைனிங்கும் நான் சேர்த்து மணிக்கு போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டிங் போர்ஷனை உங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அங்கேருந்து ஒரு 14. ஓகேவா? ஸோ 14ல் ஒரு லைன் கொடுத்துட்டு தையலுக்கு எக்ஸஸாக கொடுத்துருங்க. தையலுக்கு கொடுக்குறத மட்டும் நம்ம எப்போவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்கு இருக்கு இல்லையா, ஸோ நெக்கை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். இதை டேரெக்டாக இப்படி போடுறேன். நெக்கு மட்டும் நான் டேரெக்டாக போட்டு மார்க் பண்ணுவேன். இப்படி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து இந்த அளவு குறிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அளவு கரெக்டான அளவு, அதுலேருந்து 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் இதை கரெக்டாக இந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கோங்க. பொசிஷன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த வித்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருவோம். ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் அளவை மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த ஷோல்டர் அளவை மார்க் பண்ணுறேன். அகைன் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் இறக்கம் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, 5/4 இன்ச்சு. அதை இந்த எக்ஸஸாக தையலுக்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் தான் நம்ம ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எடுத்தோம் இல்லையா, மார்பு சுற்றளவு, அதை மார்க் பண்ண போகிறேன். மார்பு சுற்றளவு 19 எடுத்தோம். ஓகேவா? 19ல் பாதி 9.5 நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் எக்ஸஸாக 2 இன்ச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு இது வந்து காமன்.
இந்த 1.5 இன்ச் வந்து காமன், நீங்கள் எல்லாருக்குமே ஆம் ஹோலில் கொடுத்துடலாம். பேக் போர்ஷனுக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன வளைவும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டு நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்தோம்? 7.25 எடுத்தோமோ அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இல்லை, அதிகமாக வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவில் நான் ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வந்துருச்சுன்னா டைரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஆம் ஹோல் அளவு இருக்கு இல்லையா, இங்கே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு மேலே தள்ளி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இது டைரெக்டாக ப்ளவுஸை போட்டு மார்க் பண்ணிடுங்க. அப்போ நான் இவ்வளோ தூரம் நான் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறதுனால தான் எனக்கு அளவு தப்பாகிடுது. ஸோ நான் இதில் ஒரு வளைவு கொடுக்குறேன். ரைட்டாம்மா? சம்டைம்ஸ் ஆம் ஹோலில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், நம்ம அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் அளவை நம்ம எடுக்கிறோம். எடுத்து இப்போ கரெக்டாக 7.25 அளவு வருதுங்களா? கரெக்டாக இப்போ 7.25 வருது. ஓகேவா? ஸோ இந்த ஆம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணுறதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ஆம் ஹோல் சைடில் பர்ஃபெக்டாக உட்காந்துட்டுனா 90% ப்ளவுஸில் எந்த ஆல்ட்ரேஷன் வராது. ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? முடிச்சாச்சு. இனி இடுப்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். இப்படி நம்ம போட்டுக்கோங்க. பேக் போர்ஷனை நான் 2ஆக மடிச்சிருக்கேன். பேக் போர்ஷன் இருக்குது. இந்த பேக் போர்ஷனை நான் இப்படி 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இதில் போட்டுட்டு மார்க் பண்ணுறேன். அப்புறம் டாட்டுக்கு ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு தையலுக்கு 2 இன்ச் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணுறேன். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் ப்ளவுஸில் டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு. ஓகே, ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.